ஓசூர் மாநகர காமராஜ் நகர் பகுதியில் மு.க. ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழா கவுன்சிலர் அஸ்வா ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஓசூர் மாநகரம் மேற்கு பகுதி 4வது வார்டு பகுதியில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு சின்ன எலசகிரி பேருந்து நிலையம் அருகில் காலை 8 மணிக்கும் காமராஜ் நகர் பேருந்து நிலையம் அருகில் காலை 9 மணி அளவில் மாண்புமிகு தமிழகத்தின் முதலமைச்சர் திராவிட மக்களாட்சி முதல்வர் நல்லாட்சி நாயகர் கழக தலைவர் தளபதியார் அவர்களின் 72வது ஆண்டு பிறந்தநாள் விழாவை மிக சிறப்பாக எழுச்சியாக கழக கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி அன்னதானம் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த பிறந்தநாள் விழாவிற்கு 4வது வார்டு கழக செயலாளர் அஸ்வா ஆறுமுகம் அவர்கள் தலைமையேற்றி கொடியேற்றினார். பின்னர் ஓசூர் மாநகர மேற்கு பகுதி கழக செயலாளர், ஓசூர் துணை மேயர் மரியாதைக்குரிய ஆனந்தையா அவர்கள் மற்றும் ஓசூர் மண்டல குழு தலைவர், 5வது வார்டு மாமன்ற உறுப்பினர் அரசரட்டி ரவி அவர்களும் கலந்து கொண்டு பிறந்தநாள் விழாவை சிறப்பித்தார்கள். இந்த பிறந்தநாள் விழா நிகழ்ச்சி ஏற்பாடுகளை மேற்கு மாவட்ட மீனவர் அணி துணை அமைப்பாளர் மரியாதைக்குரிய கே. சென்னப்பன் அவர்களும், மேற்கு பகுதி கழக துணை செயலாளர் எம். சீமராஜா, சின்ன எலசகிரி சுரேஷ், துரைசாமி, சிறுபான்மை நலப்பிரிவு துறை அமைப்பாளர் ஜோசுவா, வார்டு கழக மேலவை பிரதிநிதிகள் ஏ. ராஜமாணிக்கம், சாந்தி கண்ணப்பன், சாந்தி சீனிவாசன், செல்வராஜ், அவைத்தலைவர் ராமசாமி, பொருளாளர் நிரஞ்சன், தொழிலதிபர் ஜே. கே. கான், யூசுப் பாய், நூர் முகமது, மெக்கானிக் ஆனந்த், சிக்கன் ஆனந்த், ஏழுமலை, ஜெயக்குமார், கோவிந்தப்பா, சதீஷ், ஜெகன், சண்முகம், பாபு, வெங்கடேஷ், மாதேஷ், பவன், பரத், மணி, வருண், லட்சுமணன், சபரி, வார்டு கழகத்தினுடைய நிர்வாகிகள், பகுதி மாநகரம் மாவட்ட நிர்வாகிகள், அணிகளின் அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள் மற்றும் BLA2 மற்றும் BLC நிர்வாகிகள், கழக உடன்பிறப்புகள், மூத்த முன்னோடிகள், இந்நாள் முன்னாள் நிர்வாகிகள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியினை சிறப்பித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. என் பேர் ஆறுமுகம். ஒசூர் மாநகராட்சி 4வது வார்டு செயலாளராகிய நான் நம்மளது தமிழகத்தின் முதலமைச்சராகிய ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை இன்று நமது வார்டில் சின்ன எலசகிரி மற்றும் காமராஜ் நகரை எழுச்சியோடு கொண்டாட கொண்டிருக்கிறோம். மற்றும் என்னுடன் எனது நிர்வாகிகளும் என்னுடைய ஊர் மக்களும் எனக்கு ஒத்துழைத்ததற்கு ரொம்ப இந்த நாளில் நன்னாளில் நான் கோடான கோடிய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எங்களது முதலமைச்சர் மீண்டும் 100 வருஷம் வாழ நாங்கள் எங்களுடைய ஊர் பொதுமக்களின் சார்பாக எல்லாரும் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, மேலும் நமது முதலமைச்சரின் இன்னும் மென்மேலும் சிறந்த செயலை செய்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு செய்திட நான் நமது ஊர் மக்களின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் ஒசூர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எங்களது முதலமைச்சரின் அயராத உழைப்பினால் இன்று காமராஜ் நகரில் எவ்வளவோ வேலையை செய்து முடிக்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணி செய்து கொண்டே இருக்கிறோம். மேலும் செய்ய எங்களது முதலமைச்சரும் ஒசூர் மாநகர செயலாளர் மேயரும் மற்றும் மாவட்ட கழக செயலாளர் ஒய் பிரகாஷ் அவர்களின் ஆணைக்கிணங்க கண்டிப்பாக எங்களது காமராஜ் நகருடைய கோரிக்கை அனைத்து நிறைவேற்றி தருவதற்கு முடிந்த அளவு செய்து எங்களின் மக்களின் ஆதரவை பெற்று மீண்டும் தமிழக முதல்வர் அவர்கள் நல்லாட்சி அமைத்திட எங்களது ஊர் பொதுமக்கள் எல்லாரும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஓசூர் மாநகர 4வது வார்டில் சின்ன எலசகிரி மற்றும் காமராஜ் நகர் ஆகிய பகுதியில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று 72வது ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு மிக சிறப்பாக எழுச்சியாகவும் காமராஜ் நகர் சின்ன எலசகிரியில் கொண்டாடப்பட உள்ளது. மேலும் அவர் பல்லாண்டு வாழ்க என இந்த 4வது வார்டு சார்பாகவும் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட சார்பிலும் மீனவர் அணி சார்பாகவும் மிக சிறப்பாக அவரை வாழ்த்துகிறோம். மேலும் இந்த தமிழக முதலமைச்சர் 2026 ஆண்டில் மீண்டும் அவர்தான் முதலமைச்சர் என்ற நோக்கத்தோடு இன்று மிகவும் எல்லா தொகுதியிலும் சிறப்பாக இன்று பிறந்தநாள் கொண்டாடப்பட உள்ளது. அவர் எண்ணற்ற திட்டங்கள், மகளிர் உரிமை தொகை மற்றும் இலவச பேருந்து, கல்வி மாணவர்களுக்கு 4 முதல்வன் திட்டம் மற்றும் பல்வேறு திட்டங்களை அறிவித்து மீண்டும் இப்போது மருந்தகம், மாண்புமிகு முதல்வர் மருந்தகம் மிக சிறப்பாக மக்கள் மத்தியில் மிக வரவேற்பு பெற்றுள்ளது. அந்த மருந்து எல்லாருக்கும் கம்மி விலையில் அந்த மருந்து அறிவித்தார். அவருக்கு இந்த நாளில் மிகவும் பணிவுடன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் அவர் 100 ஆண்டு வாழ்க என